அனைத்து 4-5 நாட்களாக நீடித்து வந்த குழப்பத்திற்கு நேற்று இரவு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு தமிழகத்தின் முதலமைச்சராக விஜயின் பதவியேற்பு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணமும் தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கர் செய்ய இருக்கின்றார். நேற்று இரவே அவர் முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டு விட்டார். தற்போது பதவியேற்பு நிகழ்வு தான் நடைபெறுகின்றது. இந்த பதவியேற்பு நிகழ்வு ஏற்கனவே திட்டமிட்டபடி நேரு உள்விளையாட்டு அரங்கில் பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடுகளாம் செய்யப்பட்டு நிகழ்ச்சிகள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்படக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் மற்றும் அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கக்கூடியவர்கள், விஜயனுடைய குடும்பத்தினர், த்ரிஷா உள்ளிட்ட நடிகைகள் மற்றும் விஜயனுடைய நண்பர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள், தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், தொண்டர்கள் என பலரும் அந்த விழா நடக்கக்கூடிய நேரு விளையாட்டு அரங்குக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இது மிக முக்கிய சிறப்பு விருந்தினராக பார்க்கப்படக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு முதல் கட்சியாக ஆதரவு தெரிவித்ததோடு மட்டுமில்லாமல் தேர்தலுக்கு பிறகு கூட்டணி மாறி தாவேகாவோடு கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் அதே போன்று நாடாளுமன்ற மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தியும் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கிறார். அவர் தனி விமானம் மூலமாக சென்னை விமான நிலையம் வந்து அங்கிருந்து நேராக விழா நடைபெறக்கூடிய நேரு உள்விளையாட்டு அரங்குக்கு வருகை தந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் தொடர்ந்து விழா சிறப்பு அழைப்பாளர்கள், அரசு உயர் அதிகாரிகள், IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள் என அனைவரும் விழா நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் மரபு என்பது தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கர் இன்னும் சட்ட நேரத்தில் விழா நடக்கக்கூடிய இடத்திற்கு வருகை தருகிறார். அவரை தமிழக தலைமை செயலாளர் கவர்னரை வரவேற்பார். அதுதான் மரபு. வரவேற்ற பிறகு அவர் விஜய் முதலமைச்சராகவும் மற்ற அமைச்சர்களாக பதவியேற்கக்கூடியவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்காக கவர்னருக்கு அழைப்பு விடுப்பார், வரவேற்பார் தமிழக தலைமை செயலாளர். அதற்கு பிறகு விழா மேடைக்கு வந்து அங்கு விஜய்க்கு பதவியேற்பு நிகழ்வு நடக்கக்கூடிய நிகழ்வு மிக முக்கிய தொடக்கமாக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்படும். பதவி பிரமாணம் செய்து வைக்கும் போது தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கர் என்ற வார்த்தை அவர் தொடங்குவார். அதன் தொடர்ச்சியாக பதவி பிரமாண உறுதிமொழியை விஜய் வாசிக்க தொடங்குவார். சி ஜோசப் விஜய் என்னும் நான் என்ற வார்த்தையில் தொடங்கி அவர் அந்த பதவி பிரமாணம் உறுதிமொழி படிப்பார். அதைத் தொடர்ந்து கவர்னர் ரகசிய காப்பு பிரமாணம் தொடங்க, அதைத் தொடர்ந்து அப்படியே விஜயும் ரகசிய காப்பு பிரமாண உறுதிமொழியும் படிப்பார். அதற்கு பிறகு 9 அமைச்சர்கள் பதவியேற்க இருக்கின்றார்கள். அந்த 9 அமைச்சர்கள் பதவியேற்பு நிகழும். அவர்களுக்கும் பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் தமிழக கவர்னர் மேற்கொள்வார். இதுதான் இன்றைய விழாவினுடைய மரபு. இது முடிவுற்ற பிறகு தேநீர் விருந்து வழங்கப்படும். வந்திருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் முக்கிய நபர்கள், தலைவர்களுக்கு தேநீர் விருந்து வழங்கப்படும். அந்த தேநீர் விருந்துடன் இன்றைய நிகழ்வு என்பது நேரு உள்விளையாட்டு அரங்கில் முடிவு பெறும். அதற்கு பிறகு அங்கிருந்து நேரு உள்விளையாட்டு அரங்கு பதவியேற்ற பிறகு முதலமைச்சர் விஜய் நேராக தலைமை செயலகம் செல்வார். தலைமை செயலகம் செல்லக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவரை தொடர்ந்து அமைச்சர்களாக பதவியேற்றவர்கள் அனைவரும் உடன் சென்று தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அறையில் இருக்கக்கூடிய நாற்காலியில் தமிழக வெற்றி கழகம் அமைச்சர்களாக பதவியேற்ற மூத்த அமைச்சர்கள் அவரை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்பார்கள். இதுதான் மரபு. அதற்கு பிறகுதான் மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய நிகழ்வு என்னவென்றால், முதலமைச்சர் நாற்காலியில் விஜய் அமர்ந்தவுடன் அவர் போடக்கூடிய முதல் கையெழுத்து என்ன, அவர் இடக்கூடிய முதல் கையெழுத்து என்ன என்பதுதான் பெரிய எதிர்பார்ப்பை தமிழக வெற்றி கழக தொண்டர்களையும் தாண்டி ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியிலும் எடக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் வழக்கமாக தமிழக முதலமைச்சராக பதவியேற்கக்கூடியவர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி நடந்து தலைமைச் செயலகம் சென்று முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து, அந்த அறையில் சென்று முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து முதலமைச்சருக்கான முதல் கையெழுத்து எதற்காக, எந்த திட்டத்தை தொடங்கி வைக்க போகிறார்கள், எதற்காக அவருடைய கையெழுத்து இருக்க போகின்றது என்பது ஒரு வரலாற்று நிகழ்வாக பதிவாகும். அதுதான் கடந்த காலத்தில் நடந்த மிக முக்கிய நிகழ்வுகளாக பார்க்கின்றோம். அதிலும் 2021 தமிழக முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதவியேற்ற போது கூட அவர் தொடங்கி 5 திட்டங்களில், மிக முக்கியமான 5 திட்டங்களில் அவர் கையெழுத்திட்டார். அதன் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்துதான் ஒவ்வொரு முறையும் இதுபோன்று முதலமைச்சர்கள் பதவியேற்பு நடந்த பிறகு அவர்கள் போடக்கூடிய முதல் கையெழுத்து என்ன என்பதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தும். அந்த வகையில்தான் முதலமைச்சராக பதவியேற்று நடந்து முடிந்த பிறகு தலைமைச் செயலகம் சென்று விஜய் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து எந்த திட்டத்திற்காக முதல் கையெழுத்திட போகிறார் என்பதுதான் எதிர்பார்ப்பு. இதில் தேர்தல் வாக்குறுதிகளை தான் தற்போது மக்கள் அனைவரும் நினைவுபடுத்துவார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியில் நேரடியாக மக்களை மிக விரைவாக சென்றடைந்த வாக்குறுதி என்றால் சில வாக்குறுதிகள் சொல்லலாம். அதில் மிக முக்கியமான வாக்குறுதி என்பது
ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும், குறிப்பாக 60 வயதுக்குட்பட்ட குடும்ப தலைவிக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற அந்த அறிவிப்பு. அதைத் தொடர்ந்து அனைத்து பேருந்துகளிலும் பயணிக்கலாம். தற்போதைய நிலையில் மாவட்டத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய சாதாரண கட்டண பேருந்துகளில் மட்டுமே பெண்கள் இலவசமாக பயணிக்க முடியும். ஆனால் விஜயனுடைய தேர்தல் அறிவிப்பு என்பது தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய மாநகர உள்ளிட்ட அனைத்து பேருந்துகள், மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்லக்கூடிய என அனைத்து அரசு பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என்ற அறிவிப்பு. அதற்கு பிறகு 200 யூனிட் இலவச மின்சாரம் அறிவிப்பு உள்ளிட்ட இந்த போன்ற மிக முக்கியமான அறிவிப்புகளில் அவர் எதில் முதல் கையெழுத்திருக்க போகின்றது என்ற எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி என்று மகளிர் உரிமை தொகை என்ற திட்டத்தின் மூலமாக 1000 ரூபாய் பெற்று வரக்கூடிய 1,31,00,000 பெண்களுக்கு, அதே பெண்களுக்கு 2500 கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இந்த மாதம் எந்த தொகை கிடைக்கும்? 1000 ரூபாய் கிடைக்குமா, 2500 கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்நிலையில்தான் அந்த மரபுப்படி முதலமைச்சர் பதவியேற்பு நிகழ்ந்து அதற்கு பிறகு முதலமைச்சர் போடக்கூடிய முதல் கையெழுத்து என்ன என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கின்றது.